அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் சூழலில் பஞ்சாபில் உச்சகட்ட பாதுகாப்பு அதிகரித்துள்ளது. மே 8, 9 ஆகிய இரு தினங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளது பாகிஸ்தான், இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. மே 8, 9 ஆகிய இரு தினங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளது பாகிஸ்தான் என இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் மேற்கு எல்லை முழுவதும் ட்ரோன்கள் மூலம் அத்துமீறி தாக்குதல். பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் மேற்கு எல்லை முழுவதும் ட்ரோன்கள் மூலம் அத்துமீறி தாக்குதல் நடந்திருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மே 8, 9 ஆகிய இரு தினங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளது பாகிஸ்தான் என இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஜம்முவில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் துருப்புகள் போர் நிறுத்த மீறல் என இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஜம்முவில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் துருப்புகள் போர் நிறுத்த மீறல் என இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய பாகிஸ்தான் என இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் மேற்கு எல்லை முழுவதும் ட்ரோன்கள் மூலம் அத்துமீறி தாக்குதல் நடந்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஜம்முவில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் துருப்புகள் போர் நிறுத்த மீறல் என இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவித்திருக்கிறது. மே 8, 9 ஆகிய இரு தினங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஜம்முவில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் துருப்புகள் போர் நிறுத்த மீறல் என இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மே 8, 9 ஆகிய இரு தினங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மே 8, 9 ஆகிய இரு தினங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். வணக்கம் டார்வின். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறி இருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுடைய தொடர்பு மற்றும் பாகிஸ்தானில் இயங்கி வரக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கான தொடர்பை குறித்து இந்தியா வெளிப்படையாக தெரிவித்ததோடு பாகிஸ்தான் மீது ராஜாங்க ரீதியிலான முதலில் நடவடிக்கை எடுத்தது. இதனையடுத்து தொடர்ச்சியாக ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் பகுதியில் இந்திய ராணுவம் தொடர் தாக்குதலை நடத்தியது. 9 ராணுவ முகாம்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டிருந்தன. இந்த ராணுவ முகாம்களை பொறுத்த வரைக்கும் அங்கு பயிற்சி மற்றும் அந்த தீவிரவாதிகளுக்கான ஆரம்ப கட்ட நிலை பயிற்சி உள்ளிட்டவை கொடுக்கக்கூடிய பகுதியாகும். அது முற்றிலுமாக அளிக்கப்பட்டது. மேலும் பல தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். இதில் குறிப்பாக ஜெய்ஷே முகமதினுடைய முக்கிய தலைவரான மசூர் ஆசாத் அவருடைய சகோதரரும் இதில் கொல்லப்பட்டிருந்தார். இதனை அடுத்து
பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா தங்களுடைய எல்லைக்குள்ளாக வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது, பொதுமக்களை தாக்கி இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு இந்திய ராணுவம் மற்றும் இந்திய பாதுகாப்புத்துறையானது முற்றிலுமாக அவர்கள் மறுப்பு தெரிவித்ததோடு தாங்கள் துல்லியமான தாக்குதலை நடத்தி இருக்கிறோம், அதுவும் தீவிரவாத அமைப்புடைய கூடாரங்கள் மற்றும் முகாம்களைத்தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்பதை கூறியதோடு அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டு வந்திருந்தனர். இந்நிலையில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது தாக்குதலை தொடங்கியிருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கி தாக்குதல், அதே போன்று ட்ரோன் மூலமான தாக்குதலை தொடங்கியிருந்தார்கள். இது ஜம்மு காஷ்மீர் முதல் ராஜஸ்தான் வரையில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் தொடர்ச்சியான அந்த தாக்குதல் என்பது நடந்தது. அதிலும் நேற்றைய தினம் ஒருபடி மேலாக சென்று அவர்கள் ட்ரோன் மூலமாக நகர்களுக்குள் ஜம்மு அதே போன்று ஜெய்சால்மீர் உள்ளிட்ட நகர் பகுதியில் தாக்குதலுக்கு தயாரான போதுதான் இந்தியா உரிய பதிலடியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக வான்வெளி தடுப்பு ஆயுதங்கள் மூலமாக அந்த ட்ரோன்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டன. இதனால் இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் எல்லையோர கிராமங்களில் ஆக்டிவேட் செய்யப்பட்டிருந்தது. மேலும் அந்த எல்லையோர மாவட்டங்கள் முழுவதுமாக மின்சாரம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டதோடு இந்த ட்ரோன்கள் கண்காணிப்பு மற்றும் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பதும் தொடர்ச்சியாக ஆக்டிவேட் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய ராணுவமானது வெளியிட்டிருக்கிறது. அதில் அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால் அந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் கடைபிடிக்க வேண்டிய சீஸ்ஃபயர் உள்ளிட்ட, அதாவது போர் நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய விதியை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக கடந்த 2 தினங்களாக மீறி வருகிறது. அவர்கள் எல்லை தாண்டி இந்த தாக்குதலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதும் 8, 9 ஆகிய பகுதிகளில் இந்த தாக்குதல் என்பது இன்டென்ஸ் ஃபயராக இருந்தது. அதற்கு உரிய பதிலடியை இந்திய ராணுவமானது வழங்கியிருக்கிறது. பல்வேறு இடங்களில் அவர்களுடைய ட்ரான் தாக்குதல் என்பது நியூட்ரலைஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முற்றிலுமாக அந்த ட்ரான்கள் அழிக்கப்பட்டு அந்த தாக்குதல் என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் எதிர் தாக்குதலையும் இந்தியா நடத்தி இருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தாக்குதல் தடுப்பு அந்த தொழில்நுட்ப இதை முற்றிலுமாக இந்தியா அளித்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஆபரேஷன் சிந்தூர் எவ்வாறு நடத்தப்பட்டது, அது எங்கெங்கு தாக்குதல் நடத்தப்பட்டது, யார் குறிவைத்து தாக்கி இருக்கிறோம் என்று உள்ளிட்ட அந்த புகைப்படங்கள் மற்றும் அந்த வீடியோக்களை தற்போதும் இந்திய ராணுவமானது வெளியிட்டு தாங்கள் தாக்குதல் நடத்தியது ராணுவம் தீவிரவாத முகாம்கள் மீதான அந்த ஆதாரங்களை தற்போது இந்திய ராணுவமானது வெளியிட்டிருக்கிறது. இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் தொடர்ச்சியாக அந்த மோதல் என்பது நடைபெற்று வருகிறது. அதிலும் இரு தரப்பினரும் விடிய இந்த மோதல் என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலாக இந்திய ராணுவம் களமிறங்கி அதை கொடுத்திருக்கிறது. அனைத்தும் இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருந்துதான் இந்திய ராணுவமானது இந்த பதிலடி வழங்கியிருக்கிறது என்பதையும் இந்திய ராணுவ தரப்பில் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி டார்வின்.